உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹாஸ்பிடல் போலான்னு அம்மா கிட்ட சொன்னேன். அம்மாவும் சரின்னு தான் சொன்னாங்க. நான் ரெடியாகி வந்து பார்த்தா அம்மா வரல. இந்த பூஜா இருக்கால, எங்கேயோ வெளியே கூட்டிட்டு போயிட்டா சக்தி. அண்ணி, இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அண்ணி. நான் கூட்டிட்டு போறேன் அண்ணி, வாங்க. அக்கா, நீ கடைய பாத்துக்கோ. வியாபாரம் முடிஞ்சு நீ வீட்டுக்கு போயிடு. சரி, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். ஆட்டோ அண்ணா, இங்க வாங்க. அக்கா, அந்த பர்ஸ் எடு. அண்ணி வாங்க. அண்ணி, இங்க ஹாஸ்பிட்டல் வந்தத அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்றீங்களா? இல்ல சக்தி, முதல்ல டாக்டரை பாத்துருவோம். அத்தை உங்களை தேட மாட்டாங்களா? பரவாயில்ல, நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். வீட்டுக்கு போய். சரண்யான்றது யாரு? நான் தான். வாங்க. வாங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. டாக்டர், இவங்க என் அண்ணி. திடீர்னு வயிறு வலிக்குதுன்னு சொன்னாங்க, அதான் செக்கப்க்கு கூட்டிட்டு வந்தேன். குழந்தையோட மூமெண்ட் ஃபீல் ஆகலன்னு சொன்னாங்க. கொஞ்சம் செக் பண்றீங்களா? வாங்க, படுங்க. படுங்க. வலிக்குதாமா? இப்போ நேத்து என்ன சாப்பிட்டீங்க? பால் சாதம் தான் சாப்பிட்டேன் டாக்டர். இங்க வலிக்குதா? இல்ல டாக்டர். காரமா எதுவும் சாப்பிட்டீங்களா? இல்ல டாக்டர், காரம்லாம் எதுவும் சாப்பிடல. அடிக்கடி இந்த மாதிரி வலி வருமா? இதான் டாக்டர் முதல் தடவை. காலையில இருந்து குழந்தையோட எந்த மூமெண்ட்டுமே இல்ல டாக்டர். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல டாக்டர், இப்பதான் முதல் தடவையா இந்த மாதிரி இருக்கு. ஓகே, வாங்க. என்னாச்சு டாக்டர்? பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? அப்படி உறுதியா சொல்ல முடியாது. கொஞ்சம் பிரச்சனை மாதிரி தான் தெரியுது. குழந்தையோட ஹார்ட் பீட்ல கொஞ்சம் வேரியேஷன் இருக்கு. இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் பண்ணணும். அப்பதான் பிரச்சனை என்னங்கறத உறுதியா சொல்ல முடியும். எத்தனை டெஸ்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க டாக்டர். ஆனா பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சு சீக்கிரம் அதை சரி பண்ணிடுங்க டாக்டர். அதுக்கு சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். காலையில வெறும் வயித்துல எதுவும் சாப்பிடாம இவங்களை கூட்டிடுவாங்க. ரிசல்ட் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்றேன். சரிங்க டாக்டர். இப்போதைக்கு பெயினுக்கு டேப்லெட் எழுதி தரேன். அதை வாங்கி சாப்பிடுங்க, பெயின் குறைஞ்சிரும். ஒன்னும் ஆகாத நீ, சரியாயிடும். தேங்க்ஸ் டாக்டர். அண்ணி வாங்க. தேங்க்ஸ் டாக்டர். ஓகே. ஏண்டி அங்க அவ ரோட்ல நின்னு என் பேரை கெடுத்துட்டு இருக்கா?
நீ என்னடானா எனக்கு மோர் கொடுத்துட்டு இருக்கியா? அத்தை, நீங்க ரொம்ப டென்ஷனா இருந்தீங்க அத்தை. அதான் உங்களுக்கு மோர் கொடுத்து கூல் பண்ணலாம்னு நினைச்சேன். அப்படியே எனக்கு உள்ளுக்குள்ள பத்திக்கிட்டு எரியுது. அவன் செய்யற காரியத்தை நினைச்சா எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அவமானமா இருக்கு. இப்படி அவமானப்பட்டு இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க போறீங்களா அத்தை? நீங்க மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த சக்தியோட ரோட்டு கடையை இப்பவே நான் இல்லாம பண்றேன். அத்தை, இதுல உங்களோட பேர் எங்கேயுமே வெளியில வராம நான் பாத்துக்கிறேன். அத்தை, இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. சட்டு புட்டுன்னு ஒரு முடிவெடுத்து காரியத்தையே முடிச்சு விட்டுறணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சக்தி மேலும் மேலும் ஏதாவது செஞ்சு உங்க பேரையே நார் அடிச்சிருவா. நீ சொல்றது சரின்னு தான் தோணுது. ஆனா நாம வேற மாதிரி ஏதாவது பண்ணணுமே. வேற மாதிரினா எப்படி அத்தை? அவ ரோட்ல கடை போடுறதுதான் எனக்கு அவமானமா இருக்கு. அங்க கடை போட வேணான்னு நாம வெற்றியை வச்சு அவகிட்ட சொல்லி பாப்போம். அவன் சொன்னா அவ கேட்கதானே செய்வா. ஐயோ அத்தை, என்னத்த இவ்ளோ அப்பாவியா இருக்கீங்க? வெற்றியே அவ சொல்றதான் கேட்டுட்டு இருக்கான். அவ சொல்றத வேத வாக்கா வேற நினைச்சிட்டு இருக்கான். வெற்றி சொன்னா சக்தி கேப்பா, நீங்க எப்படியாத்த சொல்றீங்க? இங்க பாருங்க, ஒண்ணு மட்டும் நீங்க நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தோல்ல துண்டு போட்டுக்கிட்டு அங்க இருக்கிற பொம்பளைங்களுக்கு டீ போட்டு கொடுக்கற வேலைக்கார மாதிரி தானே அங்க இருக்கான். அத மட்டும் நீங்க என்னைக்கும் மறந்துடாதீங்க. சக்தி ரோட்ல கடை போட்டு வியாபாரம் பண்றான்னு வெற்றிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கூடிய சீக்கிரத்துல அவனும் அங்க போய் ஐயா வாங்க அம்மா வாங்கன்னு கூவி கூவி சாப்பாடு விற்க போறான். வெற்றியே போலனாலும் சக்தி இருக்கா பாருங்க, அவனை நேரா இழுத்துட்டு போயிருவா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.